உங்கள் லைஃப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்க அப்படின்றத விட அவங்க எந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்றத யோசித்து நீங்கள் பேசினாலே நிறையா பிரச்சனைக்கு தீர்வு கிடச்சிரும் உங்களோட லைஃப்பில். நம்மளோட வாழ்க்கையில் இனிமேல் எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்மளால் எழுந்திரிக்கவே முடியாது, இல்லை நம்மளுக்கு மேலே இந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியே கிடையாது, இதுக்காக நம்ம ரொம்ப சோர்ந்து போய் லைஃபே வெறுத்து ஒரு விரக்தியில் நம்ம ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்ற எந்தவித அவசியமுமே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை யாருக்குமே வரலை, வந்திருக்கவும் செய்யாது, இனிமேலும் வராது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களை விட பல மடங்கு அதிகமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. அப்படிப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான பொசிஷனில் இருப்பாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவங்க தோண்டு போகாமல் அதெல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கிட்டு லைஃப்பில் அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம இந்த கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிறோமா, ஸோ இதிலே இருந்துடாமல் ஓகே இப்படி நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்கணும், அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்றத யோசிச்சவங்களா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போக முடியும். இல்லை இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே வர முடியாது, இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நாளைக்கும் இப்படியே தான் இருக்கும். நாளைக்கு மாறணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்பை நம்ம தான் எடுக்கணும் அப்படின்றத எப்போவுமே மறந்துடாதீங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமட்டத்தில் இருப்பாங்க. அதிலிருந்து படிப்படியாக இன்றைக்கி மேலே வர்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக அந்த பணிவு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நம்மளுக்கு பணிவுன்ற ஒரு விஷயம் ரொம்ப லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உயர போயிட்டோம் அப்படின்றதுக்காக இல்லை எல்லாமே நான் தான், என்னை விட்டால் எதுவுமே கிடையாது, என்னால் முடியாது, யாராலையுமே முடியாது அப்படின்றத எந்த இடத்துலையுமே யோசிக்கக்கூடாது. தன்னடக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் தனக்கான அடையாளத்தை தரும் அப்படின்றது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்து. தான் அப்படின்ற அகங்காரம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாளும் நம்மளை தரமட்டமான ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுரும், நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்திருந்தாலும். இப்போ உங்களுக்கு எதிராக ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எப்படி வீழ்த்தணும் அப்படின்றதுலே நீங்கள் குறிக்கோளாக இருக்கக்கூடாது. அவங்கள ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் உங்ககிட்ட என்ன இருக்குது, நல்ல துணிச்சல் இருக்கா, தன்னம்பிக்கை இருக்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தனக்கான இடத்த தக்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கா, பொறுமை இருக்கா, இந்த மாதிரி பல விஷயத்த நீங்கள் உங்களை பற்றி மட்டும்தான் ஆராயணும். ஒரு எதிரி முன்னாடி அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா ஸோ அவனை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்றதையே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல தொலைச்சிருவீங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு சாவியை தொலைச்சிட்டு அந்த பூட்டுக்கு தண்டனை கொடுக்கறது மாதிரி தான் இந்த ஒரு பிரச்சனையும் கூட. அதே மாதிரி உங்களை ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எல்லோரும் என்ன ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க அப்படின்னா, அவன் ஜெயிச்சிட்டானா எப்படி ஜெயிச்சான்றதை மட்டும்தான் ஆராய்ஞ்சு பார்ப்பீங்களே தவிர உங்கள் சைடு என்ன மிஸ்டேக்குன்றதை யோசிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே தோற்று போக மாட்டீங்க. அதே மாதிரி நம்மளோட கற்பனைகளுக்கு மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் உயிர் ரொம்ப கொடுப்போம். ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு இல்லை அது கிடைக்கல அப்படின்னா அது எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட மனசு தேடுமே தவிர இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நினப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வரணும். இல்லை உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை விட இன்னொன்று உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுது அப்படின்னா நீங்கள் இருக்கிற லைஃப்பில் ஃபஸ்ட்டு திருப்தியாக இருந்துட்டு அடுத்து நம்மளுக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், நிலைக்கும். இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.